வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். காலையில் 10:09 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் மட்டும் சிறிது கவனம். சுபகாரியத்திலே மற்ற விஷயத்திலே ஒரு குறையும் காணப்படாது. பணவரவில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக நல்ல செய்திகள் வரும். இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகள் மனநிறைவை ஏற்படுத்தும். புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய ராசிகளில் மேஷ ராசிக்காரர்கள் வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், மனதில் இருந்த ஒரு பாரங்கள் குறைவதும், குடும்பத்தில் சமாதான உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு பேசுவதும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் சாத்தியக்கூறான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்வேகத்துடன் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் அனுகூலமும் ஏற்றமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், புதிய ஒப்பந்தங்கள், புது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக டக்கென்ற ஒரு முடிவு, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வருவதும், இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும், பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பும், மன அழுத்தமும் தீரக்கூடிய அமைப்பும், ஒதுக்கி வைத்தவர்கள் முன்பாக வீரமாக எழுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், பெற்றோர் பெரியோர் இரத்தபந்த உறவுகள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவுகள். அந்த விஷயத்தில் உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டு கொடுத்து சரண்டர் ஆகிறது நிறைய விஷயத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைப்பதும், கடல் கடந்து ஏதாவது பாதிப்பில் இருந்தாலும் அதிலிருந்து இன்றைக்கு உடனடியாக நிவாரணம் ஏற்படுவதும், அப்பாடா என்று மனதில் சந்தோஷம் ஏற்படுவதும், பயணத்தில் பாதிப்பு இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதும், பணவரவில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக என்னடா இது கஷ்டம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவப்படுத்தக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். முன்னேற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை சொல்ல சொல்ல நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த முன்னேற்றம், உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல், விரயங்கள் ஏற்படுவது, சுபவிரய பிராப்தம், மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபம், முதலீடுகள், அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கைகள், தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நல்ல விஷயத்தையும் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வருவது, இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், வியாபாரத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.